தைப்பூச விரதமுறை காணொளி நிறைய பேர் நான் எனக்கு வர சில விஷயங்களை சொல்கிறதுக்குன்னு ஒரு 2 சேனலில் வச்சு போய் பேசுகிறேன். எல்லா சேனல்லையும் போய் பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது, பேசுகிற அளவுக்கு எந்த விஷயமும் காணொலியில் நான் பதிவு பண்ணியிருந்தேன். இன்னும் சந்தேகங்கள் தான் கேளுங்கன்னு சொல்லி பொதுவான எல்லா சந்தேகங்களையும் நான் முன்கூட்டியே பதிவு சொல்லியிருந்தாலும் திரும்ப நம்ம மக்கள் இந்த சந்தேகங்களை கேட்டாங்க. அதில் நிறைய சந்தேகங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் சில முக்கியமானது நான் எழுதுகிற சாமி விரதம் இருக்கலாமா அப்படின்னு எந்த குழப்பமும் வேண்டாம். 48 நாள் இருக்க இருந்தாலும் இந்த விரதம் இருக்கலாம். விரதமே இருக்க முடியாது கூட மனதளவு கூட நீங்கள் 48 நாள் முருகப்பெருமானை நினச்சி இருந்தாலும் அதுக்கு உண்டான பலன். அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயமேஸ்கே கோபி. தைப்பூச விரதமுறை காணொளி நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ஒரு பெரிய ஆச்சரியம் அதில் ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் பொதுவாகவே நேர்காணல் ரொம்ப குறைச்சிட்டேன். கடைசியாக பக்தி இன்ஃபினிட்டி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் எந்த நேர்காணலும் இப்போ கிடையாது. இப்போ ஏதாவது சேனல்லேருந்து யாருன்னா என்னை தொடர்பு கொண்டு பேசும்போது கூட நான் மேக்ஸிமம் தொடர்பு கொள்வதே கொஞ்சம் சிரமமாக ஆக்கிட்டேன். ஏன்னா எந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வரும், இல்லை வாட்ஸ்அப் கம்யூனிகேஷனில் பண்ணுவாங்க. அப்போ பக்தர்கள்னு கொடுத்த நம்பரில் சகோதரி ரம்யான்னு ஒருத்தங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இது மாதிரி எங்கள் சேனலுக்கு இன்டர்வியூ கேணுன்னு. அப்போது எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி இல்லைங்கம்மா, நான் பேட்டி கொடுக்குறதே குறைச்சிட்டேன். நான் எனக்கு வர சில விஷயங்களை சொல்கிறதுக்குன்னு ஒரு 2 சேனலில் வச்சு போய் பேசுகிறேன். எல்லா சேனல்லையும் போய் பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது, பேசுகிற அளவுக்கு எந்த விஷயமும் கிடையாது. நான் முருகரை பற்றி ரிசர்ச் பண்ணுற பணியில் இருக்கிறனால பேட்டிலாம் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொன்னேன். இப்போ அவங்களும் சரிங்க சார், இருந்தாலும் நான் என்னோடய சேனல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள் அப்படின்னாங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியம் தான் அந்த விஷயத்தில். நானும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக தைப்பூச விரத காணொளி வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு தியானத்தில் ஒரு உத்தரவு வருது. இந்த சகோதரி கேட்டாங்களே, சரி அவங்களுக்கு நம்ம வீடியோ வேறு யாருக்கும் கொடுக்கவும் இல்லை. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டேன். நான் அவங்களுக்கு இதை அனுப்பி நீங்கள் உங்கள் இதில் போடுறதா இதை போட்டு யூஸ் பண்ணிக்கிங்கம்மா. கண்டிப்பாக எதிர்காலத்தில் நம்ம நேர்காணல் நடக்கணும்னு விதி இருந்தால் நிச்சயமாக நடக்கும். கண்டிப்பாக அது முருகப்பெருமான் கருணையால் என்னைக்காவது நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அது கூட எனக்கு தியானத்தில் உத்தரவு வந்தனால தான் நான் அனுப்பிச்சிடேன், இல்லைனா அனுப்பியிருக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி சஷ்டி விரதம் காணொலி கூட பக்தி இன்ஃபினிட்டியில் சாய் செந்தில் சார் போட்டிருப்பார். அதுவும் நான் அந்த ஒரு காணொலி மட்டும் அவருக்கு நான் தனியாக அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம என்ன உத்தரவு வருது அது அப்பயே சொல்கிறது ஈஸி. ஒரு இன்டர்வியூன்னு ப்ரிப்பேர் ஆகி போகிறப்போ அது கரெக்டான அந்த இப்போ வரைக்கும் பாருங்கள், ஓம் சரணபவ சேனலில் என்னால் இன்டர்வியூ கொடுக்கவே முடியல. கிட்டத்தட்ட ரொம்ப நாளமாக ஆயிடுச்சு. அதுக்காக நான் சேகரித்து வச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 55 விஷயம் அந்த பேப்பர் அப்படியே இருக்குது. பேச உத்தரவே கிடைக்கல. நானும் தள்ளி போயிட்டுருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு நம்புகிறேன். அப்போ இந்த சகோதரிக்கு அனுப்பி இந்த மாதிரி சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் விட்டுட்டேன். அவங்களும் இல்லை சார் இது சரியாக இருக்குமானே தெரில, இல்லைங்கம்மா உங்களுக்கு போடணுன்னு இருந்தால் போடுங்க, இல்லைனா பரவாயில்ல அப்படின்னேன். ஆனால் முருகப்பெருமான் ஏன் அவங்கள காட்டினார்ன்றதுக்கப்புறம் காட்டினார் ஏன் அப்படின்றதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய அதிசயம் இருக்குன்னு தான் சொல்லணும். பொதுவாகவே சித்தூர் ஆந்திர பிரதேஷ்லேருந்து நிறைய முருக பக்தர்கள் தொடர்பு கொள்வாங்க. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தமிழ் தெரியும். ஏன்னா அவங்க கூட தெலுங்கில் கம்யூனிகேட் பண்ணுவேன். நம்ம தம்பி ராகேஷ்னு ஒருத்தர் இருக்கார். அதுக்கப்புறம் தெலுங்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க மூலிமா அந்த விஷயத்த சொல்லுவோம். அதே மாதிரி பெங்களூர்லேயும் அப்படி தான். ஏன்னா தமிழ் பக்தர்கள் தாண்டி கர்நாடகாவில் மிகப்பெரிய முருக சக்தி இருக்குது, அவங்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்லும். அதே மாதிரி கேரளான்னு பார்த்திங்கன்னா அம்மா சுதாமான்னு இருக்காங்க. அவங்க சில விஷயங்கள் மலையாளத்தில் கம்யூனிகேட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு வீடியோ அனுப்புகிறாங்க. அதில் நான் பேசின அந்த தமிழ் காணொலியை மலையாளத்துலேயும் தெலுங்குலேயும் பண்ணி அமைச்சிருந்தாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த டெக்னாலஜி இவ்வளோ தூரம் இருக்குன்றது தெரியும், ஆனால் அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம சொல்கிற விஷயங்கள் போகுமா அப்படின்னு உங்களுக்கு பெரிய ஆச்சரியம். அப்புறம் அவங்க தொடர்பு நம்ம யாருங்கம்மா நீங்கள், நான் நினச்ச விஷயத்த நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நானும் இது ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு நினச்சேன், ஆனால் சர்வசாதாரணமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ சார் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேச சொன்னாங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கப்புறம் தெரியுது அவங்க உண்மையிலேயே ஒரு பெரிய டெக்னாலஜி வச்சு ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு சில விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க. முருகர் இதை வெளியில் கொண்டு வரத்துக்கு தான் நம்ம ஏன்னா நான் ஒரு விஷயத்தை ரொம்ப நம்புவேன். பிரபஞ்சம் தொடர்பு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் யாரையும் கொண்டு வராது. நீங்களும் யார் வாழ்க்கைகளும் போக மாட்டீங்க. ஏதோ ஒரு தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம், இல்லை நம்ம ஊழ்வினை கர்மவினைப்படி அடிப்படையில் கூட அது இருக்கலாம். அப்போது இவங்க சொன்னவொடனே அவங்க வீட்டுக்கார்ட்ட பேசுகிறேன். எனக்கு பெரிய ஆச்சரியம். அவர் பயங்கர டெக்னாலஜி சொன்னார். எனக்கு நிறைய பேர் கூட ஜூம் மீட்டிங்கில் பேசணும்னு கேட்குறப்ப கூட எனக்கு அதோட டெக்னாலஜி தெரியாதுங்க சார், எப்படி எல்லாத்தையும், ஏன்னா நிறைய ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணி பேச முடியாது, அது கூட நேரம் சூழ்நிலை அமையணும். ஏன்னா நிறைய வெளிநாடு முருக பக்தர்கள் கேட்டே இருப்பாங்க அவங்க சந்தேகங்கள்லாம். கேட்குறப்போ எனக்கும் ஒரு எண்ணம் என்னன்னா, என்றைக்காவது ஒன்றா அது நடக்கும், ஆனால் எப்போ நடக்குன்னு தெரியாது, முருகன் நடத்துவாருன்ட்டு. கடைசியில் அவர் அதை தான் நம்மளுக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மலையாளத்திலையும் தெலுங்குலேயும் ஹிந்திலையும் அவர் பண்ணி கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த காணொலி மூலயமா தெலுங்கு முருக பக்தர்களுக்கும் கேரளா முருக பக்தர்களுக்கும் ஒரு பெரிய
விஷயம் தெரிஞ்சிருக்கேன். அவங்க மொழியிலே அது கேட்குறப்போ இன்னும் உணர்வுபூர்வமாக இருக்கும். அந்த காணொலியில் நான் பதிவு பண்ணியிருந்தேன், இன்னும் சந்தேகங்கள் தான் கேளுங்கன்னு சொல்லி. பொதுவான எல்லா சந்தேகங்களையும் வந்து நான் முன்கூட்டியே பதில் சொல்லியிருந்தாலும் திரும்ப திரும்ப நம்ம மக்கள் வந்து இந்த சந்தேகங்களை கேட்டாங்க. அதில் நிறைய சந்தேகங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் சில முக்கியமானதை நான் எழுதி வச்சுருக்கேன். முதல் விஷயம் வந்து எல்லோரும் கேட்டது என்னென்னா, தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் விரதம் இருக்கலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வீட்டில் மாதமாக இருந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த அம்மா வீட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக அசைவ உணவு செஞ்சு கொடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். குழந்தை ஹெல்த்து முக்கியம், உங்கள் ஹெல்த்து முக்கியம். அதுக்கு நான் அசைவத்தில் ஹெல்த் இருக்குதுன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் ஒரு தாய் வீட்டில் இருக்கிறப்போ கொடுக்குறப்போ அதை நீங்கள் தவிர்த்துட்டு இருக்கவும் முடியாது. ஸோ நீங்கள் விரதம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முடிஞ்சால் கடைசி அந்த ஒரு வாரம் தைப்பூசம் அப்போ கூட இருக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லை அதுவும் முடியலன்னா சிரமப்படாதீங்க, அடுத்த தைப்பூசம் விரதம் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எப்போ பிரபஞ்சம் அனுமதி கொடுக்குது அப்போ தான் நம்ம அந்த விரதம் இருப்போம். இது நான் கண்ட உண்மை. அதுக்கப்புறம் இறப்பு வீட்டுக்கு போகலாமா, ஒரு டெத்தான வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு ஒரு பொதுவான சந்தேகங்கள். இது ஒரு முக்கியமான சந்தேகங்கள். நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, இந்த கலியுகத்தில் பிறப்பும் இறப்பும் ரொம்ப புனிதமானது. அதே போல் பெண்களோட மாதவிடாய்களும் தீட்டுன்னு அவங்கள தவிர்த்தோ இல்லை அவங்கள அவமதித்தோ இல்லை வந்து அவங்கள வந்து ரொம்ப தொலைவில் வைக்கிறதோ தப்பு. இது எல்லாமே புனிதமான ஒன்று தான். நான் வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து உணர்ந்தேன். எல்லோரும் கேட்பாங்க, கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்தனா? இந்த உலகத்தில் முதல் உயிரினமே எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பெண் சக்தியாக தான் இருக்கணும். பெண் சக்தி வந்ததுக்கு அப்புறம் தான் சூரியன் மூலயமா சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது ஒரு பெரிய உதாரணம். நம்ம கர்ணன் எப்படி பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா கூட அதுக்கு இந்த கேள்விக்குண்டான பதில் கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த தீட்டு காலத்தில் சாமி விரதம் இருக்கலாமா அப்படின்னு எந்த குழப்பமும் வேண்டாம். 48 நாள் இருங்க. அதுக்கு நடுவில் என்ன ஆனாலும் சரி, உங்கள் ரிலேட்டிவ் இருந்தாலும் சரி, இல்லை அந்த டெத்துக்கு போனாலும் சரி, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. 48 நாள் நீங்கள் உங்கள் மனசை கட்டுப்படுத்தி முருகப்பெருமானுக்காக நீங்கள் ரொம்ப பிடிச்ச ஒரு அசைவத்தை தவிர்க்கிறீங்க. இது ஒன்று தான். அதனால் நீங்கள் இந்த இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்தால் பாவம் வந்துடுமோ, ஐயோ நம்ம விரதம் கலைஞ்சிருமோ அப்படின்னு எந்த ஒரு குற்ற உணர்வும் இருக்காதீங்க. இன்னும் நம்ம இந்த சின்ன சின்ன விஷயத்தையே யோசிச்சுட்டே இருக்கோம். இதை தாண்டி பெரிய விஷயம் இருக்குன்னு தான் நான் என்னோட கர்மாராய்ச்சியில் உணர்றேன். இதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நம்ம இந்த சின்ன சின்னலாம் நினச்சிட்டு இருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம ஊழ்வினை கர்மவினை வந்து இதுலேருந்து நீ வெளியே வரக்கூடாது, இதுக்குள்ளேயே நீ சுத்துன்னு சொல்கிற ஒரு விஷயம்தான். அடுத்தது நோய்வாய்ப்பட்ட மகன். இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, என் பையன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு, இந்த காலத்தில் நான் விரதம் இருக்கலாமா? நாங்கள் ஹாஸ்பிட்டலே தான் இருப்போம்னா கூட கண்டிப்பாக இருக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த விரதம் இருக்கலாம். விரதமே இருக்க முடியாது கூட மனதளவு கூட நீங்கள் 48 நாள் முருகப்பெருமானை நினச்சி இருந்தாலும் அதுக்கு உண்டான பலனும் கிடைக்கும். எப்போ நம்ம ஒன்று பிடிச்சதை இழக்கிறோமோ அப்போ கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் உண்டு. அதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க, இந்த விரத காலத்தில் ஆப்ரேஷன் வச்சுருக்கிறவங்க, எங்கே இருந்தாலும் நீங்கள் ஒரு பாக்கெட் சைஸ் முருகர் படம் கிடைக்க போது நீங்கள் அங்கேருந்து முருகர் பெருமான் வணங்க. இந்த 48 நாள் நீங்கள் கோயிலுக்கே போக முடியலன்னா கூட வருத்தப்படாதீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கண்டிப்பாக இந்த முருக சக்தி வந்து உங்களை காப்பாற்றும். உங்களை வந்து அந்த ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கொடுக்குன்றது வந்து நான் போன வருஷம் தைப்பூசம் வரதப்போ எத்தனையோ முருக பக்தரில் பலாயிரக்கணக்கான முருக பக்தர்கிட்ட பேசுகிறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிசயம் நடந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் தியேட்டர் வாசலில் செந்தில்வேல்னு ஒரு டாக்டர் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணாருங்க சார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டாக்டர் வேறு, ஆனால் நான் தைப்பூசம் வரதா இருந்தேன், எங்கள் அப்பா வந்து அவர் தான் பண்ணார். இதெல்லாமே முருகர் அதிசயமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்கும்போது அந்த உண்மையும் அந்த உணர்வும் புரிய வரும். அதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க, இல்லை நான் வந்து எங்களுக்கு ஆப்ரேஷன் வச்சுருக்காங்க, இந்த சூழ்நிலை இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யார் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் விரதம் இருங்க. அடுத்த விஷயம் வந்து மாலை அணிவது. இது வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நான் யாரையுமே மாலை அணிந்து இருக்குன்னே சொல்ல. இந்த 48 நாள் விரதம் அடுத்த வருஷம் உங்களை 48 நாள் விரதத்துக்கு பக்குவப்படுத்தும். அப்போ நீங்கள் காப்பு கட்டுறதோ இல்லை மாலை அணிகிறதோ, இல்லை நான் பெட்டில் படுக்காமல் தரையில் படுத்து இருக்கேன், ரொம்ப எளிமையாக இருக்கேன், செருப்பு போடாமல் இருக்கேன், இப்படியெல்லாம் உங்கள் மனசு தயாரானதுக்கப்புறம் செயலும் அதுக்குண்டான விஷயத்தை கொடுக்கும். ஸோ உங்கள் மனம் தயாராகாமல் நீங்கள் உடனே கடுமையான விரதத்துக்கோ இல்லை கடுமையான பக்திக்கோ போனீங்கன்னா நாளைக்கு சப்போஸ் நீங்கள் கேட்டது கிடைக்கல, நீங்கள் நினச்ச விஷயம் நடக்காது, அப்படியே தெய்வத்து மேலே கோபமாக வரும். பாரு இவ்வளோ விரதம் இருந்து எனக்கு கிடைக்கல நடக்கலன்னு சொல்லி வரும். அதனால் எளிமையான பக்தி மூலமே முருகப்பெருமானை உணரலாம். நம் முன்னோர்கள் முதல் கொண்டு நம்மளோட இதுக்கு முன்னாடி இந்த கலியுகத்திலேருந்து நம்ம எப்போல்லாம் வந்து இந்த முருக சக்தியை வழிபட்டோமோ அதுலேருந்து எளிமையான பக்தி மூலயமா இறைவனை வந்து வணங்கியிருக்காங்க, இறைவனை உணர்ந்திருக்காங்கன்றது உண்மை. அதனால் நீங்கள் மனதளவில் கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் மாலை போடலை அப்படின்னு சொல்லி கஷ்டப்படாதீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லோரும் கேட்ட கேள்வி வந்து ஷேவ் பண்ணலாமான்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு ஷிப்பில் வேலை செய்கிறீங்க, இல்லை ஒரு ஆர்மியில் வேலை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக க்ளீன் ஷேவில் போய் தான் ஆகணும். இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் உங்கள் தொழில் தான் முதல் தெய்வம், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. உங்கள் தொழிலையும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் எவ்வளோக்கெவ்வளோ அந்த இடத்துக்கு நீங்கள் உண்மையாகவும் விசுவாசமாக இருக்கீங்களோ அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதனால் நீங்கள் இருக்கிற வேலையில் ஷேவ் பண்ணுறது இதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. உங்கள் மனசுக்காக தோணும், நான் ஒரு 48 நாள் இந்த மாதிரி இருக்கலாமா, இப்படி இருக்கலாமா அப்படின்னு. அப்போ தோன்றப்போ நீங்கள் அதை செய்யுங்க. ஸோ இப்படி தான் இருந்தால் தான் முருகர் சக்தி வந்து உங்களுக்கு வேலை செய்யும், முருகருக்கு ஆசீர்வாதம் பண்ணார் அப்படிலாம் கிடையாது.
ஷேவ் பண்ணுறது, இது எல்லாமே உங்களோட சூழ்நிலை, உங்களோட ஆஃபீஸ் வேலையை பொறுத்து. அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போகிறதுன்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகரை போய் பாருங்கள். அந்த முருகர் கோயிலுக்கு தேவையானதை செய்யுங்க. அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுங்க, முருகருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்ற எல்லா இடத்துக்குமே போகலாம். நம்ம எல்லையில் இருக்கிற முருகர் தான் நம்மளை காக்குறாரு. உதாரணத்துக்கு நான் இப்போ வடப்பள்ளினா வடப்பள்ளி முருகர், இன்றைக்கி வந்து வலசராகம் வெங்கட சுப்பிரமணியர் கோயிலுக்கு போனேன். கிட்டத்தட்ட அந்த கோயில் வந்து ஓரிரு வருடங்களுக்கு முன்னாடி நான் போய் பதிவு பண்ணுறேன். கரெக்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணுறப்போ எல்லாருக்கும் வலசராகத்துலேயே நிறைய பேருக்கு அந்த கோயில் இருக்குது தெரியாது, பூமியிலேருந்து கிடச்ச சிலை. இப்போ வலசராகனா அந்த முருகரை போய் பார்க்கலாம், அற்புதமான முருகர். அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் இப்போ எம்ஜிஆர் நகர்னா அங்கே திருச்செந்தூர் முருகர் இருக்கார். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் முருகர் சக்தி இருக்குது. நீங்கள் அந்த முருகரை போய் பாருங்கள். அது கூட நீங்கள் இந்த 40 நாள் தினமும் கோயிலுக்கு போகணுன்றது எந்த நிர்பந்தமும் கிடையாது. நான் எல்லா புள்ளியும் சேர்த்து ஒன்றா சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உங்களுக்காக ஒரு பிடிச்ச விஷயத்த நீங்கள் முருகப்பெருமானுக்காக இந்த விரத கால இலக்குன்றப்போ ஊழ்வினை கருவினை சமமாகி அதுக்குண்டான பலன் கிடைக்கும். இது சத்தியம். அதனால் இந்த வேண்டுகோள் இப்படிலாம் இருந்தலாமா, அப்படிலாம் இருந்தலாமா, காப்பு கட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இந்த 48 நாள் தான் அடுத்த 365 நாள் நம்ம வருஷத்தில் இருக்கிறத வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வழி நடத்தும். அதனால் நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகரை போய் பாருங்கள். அதே மாதிரி வீட்டில் வந்து இறப்பு நடந்துருச்சு, நான் வந்து அப்பா இப்போ தான் இறந்தாங்க, 10 நாள் தான் வந்து 15 நிறைய பேர் கேட்குறீங்க. ஒவ்வொரு வீட்டில் ஒரு முறை இருக்குது. ஒரு சில பேர் வீட்டில் வந்து 11 நாள் காரியம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சுடுவாங்க. அது மாதிரி எல்லார் வீட்லேயும் தனித்தனியான ஒரு நெறிக்காட்டல், ஒரு வழிமுறை இருக்குது. அதனால் அதை குழப்பிக்காதீங்க. நீங்கள் 48 நாள் உங்கள் மனதளவில் இருக்க போகிறீங்க, உடலளவில் இருக்க போகிறீங்க, ஒரு விஷயம் செய்யாமல் இருக்க போகிறீங்க, அவ்வளோதான். வேறு வழியே கிடையாது. அசைவம் சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா எனக்கு பசிக்காதுன்ற சூழ்நிலை கூட நான் சாப்பிடுங்க தான் சொல்லுவேன். முடியலைன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இது வந்து ஐயோ நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டோமே குற்ற உணர்வு ஆகிடுமோ, அப்படியே ஆகிடுமோ, தெய்வ குற்றம் ஆகிடுமோ நினச்சிருக்காதீங்க. உங்கள் மனம் தான் எல்லாமே. நான் வந்து அடிக்கடிக்கு ஒரு விஷயத்த சொல்லுவேன், உங்களுக்கு இல்லாத நோயை உங்ககிட்ட உங்கள் மூளைக்கிட்ட சொல்லி நம்ப வச்சுட்டோன்னா அந்த மூளையே அந்த எண்ணமும் அந்த நோயை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு தலைவலிக்கு மாத்திரை போடுறோம், தலைவலி மாத்திரை வேலை செய்தா இல்லையோ, நம்ம எண்ணம் மாத்திரை போட்டோன்னா தலைவலி சரியாயிடுன்ற எண்ணம் தான் முதல்ல வேலை செய்யும். அப்படி தான் இதுவும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து பர்சனலாகவே எனக்கு நிறைய பேர் அமைச்ச மெசேஜ் வந்து அழகு குத்துறது, காவடி எடுக்கிறது, பால் கொடுக்க செய்யலாமுன்னா இது உங்கள் விருப்பம், உங்கள் மனசு. நீங்கள் உங்களை வருத்திக்க அந்த இயற்கையை உங்களுக்கு இன்னும் கருணையோடு கொடுக்கும். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தைரியம் வேணும், ஒரு பெரிய கொடுப்பனை வேணும். எல்லாராலையும் வேல் குத்த முடியாது, எல்லாராலையும் பால் குடம் எடுக்க முடியாது, எல்லாராலையும் காவடி தூக்க முடியாது. அதுக்குன்னு யார் பிறப்பு எழுதப்பட்டிருக்கோ அவங்க தான் அதை செய்ய முடியும். அதனால் இது கூட எந்த நிர்பந்தமும் கிடையாது. உங்களுக்கு அந்த அந்த இறை சக்தி அனுமதி கொடுத்தா நிச்சயமாக செய்யுங்க. அதுக்கு உண்டான பலன் அபரிவிதமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் பாருங்கள், குடும்பத்தில் ஒருத்தர் வேல் குத்துனாங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்க பல தலைமுறையாக 25 தலைமுறையாக வேல் குத்துனா பார்த்துருங்க. காரணம் அதுக்கு உண்டான பலன் அவங்களுக்கு கிடைக்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறதுனால கூட முருகப்பெருமானோட உத்தரவு கேளுங்க. அதுக்கு முதல்ல உங்கள் மனசு தயாராகணும். சமீபத்தில் ஒரு அம்மா வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்களா சிறுவாபுரி முருகர்கிட்ட, என்னென்னா நான் வந்து வேல் அழகு குத்துறேன் அப்படின்னு. அந்த வேண்டுதல் நடந்துருச்சு. ஆனால் இவங்க ஏதோ ஒரு ஆசையிலையும் ஏதோ ஒரு நம்பிக்கையிலையும் வேண்டிட்டாங்க. ஆனால் இப்போ அந்த அழகு குத்தத்துக்கு பயப்படுறாங்க. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, அம்மா இந்த மாதிரி நீங்கள் முருகர் வந்து எனக்கு வேல் கொடுத்துன்னு கேட்கல, நீங்களாக தான் போய் வேண்டிங்க, அது நடந்துச்சுன்றப்போ கண்டிப்பாக அதை நிறைவேற்றிடுங்க. பயந்து தள்ளி மட்டும் போட்டுறாதீங்க, இல்லை நிப்பாட்டிடாதீங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இதை செஞ்சுருங்கனதுக்கப்புறம் அவங்க இல்லை சார் இப்போ எனக்கு பயமாக இருக்குனாங்க. ஸோ அது உண்மையிலே அவங்க செஞ்சால் தான் நல்லது. நம்ம எந்த வேண்டுதல் வைக்கிறோமோ, நான் திரும்ப சொல்கிறேன், மனிதர்கள்ட்ட நம்ம வந்து சொல்கிறத செய்யாமல் போகிறோம். எப்படி வேணாலும் நீங்கள் வாக்கு தவறலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இது எல்லாமே உங்கள் ஊழ்வினை கர்மவினைப்படி தான் நடக்கும். ஆனால் தெய்வத்துக்கிட்ட மட்டும், அதுவும் நம்ம முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செஞ்சுருங்க. முருகா நான் உனக்கு ராஜாலங்க ட்ரெஸ் ஆத்துறேன், முருகா எனக்கு குழந்தை பிறந்தா உன் பேரை வைக்கிறேன், முருகா நான் வந்து குழந்தை பிறந்தா மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிங்கன்னா எந்த கோயிலுக்கு வேணும் அதை செஞ்சுருங்க. அந்த வேண்டல் மட்டும் தள்ளி போடாதீங்க. அதை மீறி இருக்கிறவங்களும் உண்மையிலே இருக்கலாம், தப்பு கிடையாது. அதே போல் தைப்பூசம் விரதம் மட்டும்தான் இருக்கணுமா, இல்லை பங்குனி உத்திர விரதம் இருக்கலாமா, இல்லை சஷ்டி விரதம் இருக்கலாம்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எந்த விரதம்னாலும் இருக்கலாம். ஆனால் எது இருந்தாலும் ஒரு 48 நாள், ஒரு வருஷத்தில் முருகப்பெருமானுக்காக 48 நாள் ஒதுக்கிடுங்க. அந்த 48 நாள் உங்களுக்கு மிச்சம் இருக்கிற எல்லா மாதத்தையும் வழி நடத்துன்றது சத்தியமான உண்மை. உங்கள் மனசு தயாராகும். மனசு தயாரானதுக்கப்புறம் உங்கள் மூளையிலேருந்து எல்லாமே நம்மளை ஒரு சக்தி காப்பாற்றுது அப்படின்ற உண்மையை உணர்வீங்க. இன்னும் நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை கேட்டுருக்கீங்க. ஆனால் அதிகமாக கேட்கப்பட்ட சந்தேகங்கள் வந்து இதுதான். தைப்பூச விரதம் டிசம்பர் 15 ஆரம்பித்து பிப்ரவரி 1 முடியுது. 49 நாள் கணக்கு வரும். காரணம் என்னென்னா, நீங்கள் தப்பித்தவரி ஏதாவது ஒரு நாள் கூட நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எங்கேயாவது சாப்பிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சிறு தவறுனால் கூட இது சரி பண்ணும். அந்த 48 நாள் முடிஞ்ச உடனே நீங்கள் நான்வெஜ் சாப்பிட போகக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் 49 நாளாக நான் சொன்னேன். ஒரு நாள் 2 நாள் கழிச்சேன்னா, இப்போ சில பேர்லாம் சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறவங்க கீழே வரப்பயே மாலையை கழட்டிட்டு சாப்பிட்டவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அது சரி தவறு நான் சொல்ல வரல.
ஒரு விரதம் அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த விரதம் வந்து நீங்கள் அசைவம் வீட்டில் செய்யாமல் இருக்கிறது இன்னும் கூடுதலான ஒரு நல்ல விஷயம். நீங்கள் சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்றவங்க உயரமானவங்க, இதை சாப்பிடாதவங்க தாழ்வாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் கண்டிப்பாக இந்த 40 நாள் நீங்கள் முருகப்பெருமானை ஒதுக்கிருக்கும் போது நீங்கள் எல்லாமே எதிர்காலத்தில் முருகர் சாட்சியாக மாறி எனக்கு முருகர் இதை கொடுத்தாரு, முருகர் இதை செஞ்சாருன்னு சொல்லுவீங்க. இது சத்தியம் நடக்கும். இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதில் சொல்கிறேன். விரைவில் திருச்சி வயலூரும் விராலிமலை வள்ளியூர் இந்த எல்லா பயணமும் இப்போ வரைக்கும் முருகப்பெருமான் உத்தரவு கொடுக்கல. கண்டிப்பாக விரைவில் அதை கொடுத்து நான் முருக பக்தர்களை சந்திப்பேன் நம்புகிறேன். 10ஆம் தேதி இன்னும் அடுத்த காணொலி நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா 15ஆம் தேதி விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்டிருப்பீங்க. அதுக்கும் சேர்த்து நான் பதில் சொல்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.